வணக்கம். நம்மளோட பாண்டி ஸ்டோர்ஸில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மீனா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே பாக்கி வந்து இங்கே ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. இங்கே மீனா அந்த என்னடா அது பாக்கியா இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிது ஃபோன் எடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிது சொல்லவும் செய்கிறாங்க. ஏவா எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிது கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி மீனா வந்து எங்கே என்ன ஆச்சு நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிது சொல்லவும் செய்கிறாங்க. ஓ ஆஃபீஸில் இருக்கியா சரி சரி கிளம்பும்போது அப்படியே வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிது சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் இந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிக்குது. இங்கே மீன் வந்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்குது. ஃபோனை கட் பண்ண முடிஞ்சுறாங்க. அப்போ இன்றைக்கி மீனா யோசிக்கிறாங்க எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஸோ அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ நம்ம நல்லது பண்ணாலும் தப்பு கெட்டது பண்ணாலும் தப்பு என்னத்தான் பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல. அதுவும் இல்லாமல் எதுக்கு இப்போ வர சொல்கிறாங்க வர தெரியலையே அப்படின்னு சொல்லிக்குது. இங்கே மீன் வந்து ஸோ மீனோட வேலையை இங்கே பார்க்க ஆரம்பிக்கும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே வந்து ஸோ செந்தோட ஞாபகம் வருது. ஐயோ அவர் வர கூப்பிட்டு வருவார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்குது. இங்கே மீனை யோசிக்கிறாங்க இன்கேஸ் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வந்து மயிலாக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்போ வரும்னு தெரில நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க போய்டும் இல்லையா அமைச்சிருக்குது. மீன் வந்து நினச்சிட்டு இங்கே செந்திலுக்கு ஃபோன் பண்ண செய்கிறாங்க. செந்தில் சொல்லி மீனா ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன் அமைச்சிருக்குது சொல்ல செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கி மீன் வந்து இல்லை அந்த மாதிரி எனக்கு வேலை முடியாது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் போயிடுங்க ஸோ நான் வந்து வேலையை முடிச்சு நான் வந்துடுறேன் அமைச்சிருக்குது சொல்ல செய்கிறாங்க. அப்போ செந்தில் அப்படியா சரி சரி அமைச்சிருக்குது. இங்கே செந்தில் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. அதுவும் இங்கே மீனை வேலையை முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸோ மயிலோட வீட்டுக்கு இங்கே போகவும் செய்கிறாங்க. என்னங்க விஷயம் அமைச்சிருக்குது இங்கே பாக்கிய கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாக்கியம் வந்து இல்லை வேலைக்கு போகிறான்னு சொன்னால் அமைச்சிருக்கு சொல்ல அமைச்சிறாங்க. சரி சொன்னால் அதுக்கு என்ன போக அமைச்சிருக்குது மீன் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பாக்கியம் வந்து இல்லை சம்பளம் 10,000 அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக அமைச்சிருக்குது கேட்கவும் செய்கிறாங்க. எங்க உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் நம்பலையா அவங்க தான் சொல்கிறாங்களா அது தானே இருக்கும் அமைச்சிருக்குது கேட்கவும் செய்கிறாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் இந்த காலத்தில் யாரும் நம்ப முடியல அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மீன் வந்து அப்படியா சரி சரி அமைச்சிக்குது சொல்ல முடிச்சுறாங்க. அப்போ நீங்கள் பார்க்க உண்மையாகவே 10,000 தானே அமைச்சிக்குது கேட்க முடிச்சுறாங்க. என்னங்க நான் பாதி கமிஷன் எடுத்துகிட்டு பாதி காசு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அமைச்சிக்குது மீன் வந்து கேட்க முடிச்சுறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அமைச்சிருக்குது சொல்ல முடிச்சுறாங்க. என்ன இதுக்காக தான் நான் சொன்னீங்களா அமைச்சிருக்குது சொல்ல முடிச்சுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பாக்கி வந்து இல்லை சும்மா தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் அமைச்சிருக்குது இங்கே சொல்ல முடிச்சுறாங்க. இப்போ இங்கே மீனாக்கே கிளியராக தெரிஞ்சு இந்த விஷயம் தெரியாத தான் நான் வர சொன்னாங்களா அப்படிங்கிற நினச்சிட்டு இங்கே மீனா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல முடிச்சுறாங்க. அப்போ நீங்கள் பாக்கி இந்த வாமா கொஞ்ச நாள் உட்காந்து சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ வேணாம் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புற ஆரம்பிச்சிருக்கு. இங்கே மீனா சொல்லிட்டு கிளம்பி வரவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கொண்டு வணக்கம்.